ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பலாக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நான் பலாக்காய் வந்து நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு, எப்போவுமே பலாக்காயை நம்ம கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் கூட நம்ம வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படி நம்ம ஒரு ரெசிப்பியாக செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு, அதேமாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துட்டு, இதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு பொட்டுக்கடலை எவ்வளோனா ஒரு கைப்பிடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு சின்ன பல்லு பூண்டு தான், ஒரு 10-20 பூண்டு இருக்கும். அதை வச்சு நம்ம அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய், ஒரு மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். இந்த பக்கம் எதுவும் வெந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சு விட போகிறோம். இது நல்லா தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபேனில் ஆற வச்சிடணும். இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு, சின்ன வெங்காயம் தான் நான் ரொம்ப சின்னமாக இருக்கிறதுனால பாதி முழுசாக பாதி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து, தக்காளி வதங்குறதுக்கு அஸ்யூஷுவல் நம்ம சேனல் சொல்கிறது தான், கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும்னாலே நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியும் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து பலாக்காயை, வேக வச்ச பலாக்காயை தண்ணியெல்லாம் வதச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நான் ஒரு வதக்குனதுக்கப்புறம் அதெல்லாம் 1 by 1 மசாலா சேர்த்துக்க வேண்டியதுதான். பலாக்காய் வந்து நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் பலாக்காய் சாப்பிடும்போது அது நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால பலாக்காய் குருமா நல்லாயிருக்கும். இதே இது நம்மளுக்கு வெள்ளையாகவே குருமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டாலே நம்மளுக்கு போதும். நான் இன்றைக்கி 2மே சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தோம்னா கலராக வெள்ளையாக இருக்கும் குருமா. இது வந்து கொஞ்சம் நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால நம்ம சாதாரண அரிசி குழம்பு மாதிரி தான் இது இருக்கும். நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3-4 நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 3-4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கரம் மசாலா எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அதெல்லாம் வச்சு தான் நம்ம தேங்காய் வேறு சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறதுனால அதுவே போதும். அதனால இந்த இடத்துல நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவும் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி மசாலா ரொம்ப தூக்கலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கிட்டோம். வெந்துட்டுருக்கையில் நம்ம அந்த பேஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, கடைசியில் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு சின்ன புளி மட்டும் கொஞ்சமாக கரைச்சி லாஸ்ட்டில் சின்னோண்டு என்ன சொல்கிறது, ஒரு தான் கொஞ்சமாக புளி சேர்த்து கொஞ்சமாக ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து உப்பு வரப்பு
எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கும். உப்பு இந்த இடத்துல உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கணும். உப்பு நம்ம வதங்கும் போது கொஞ்சம் போட்டோம், பலாக்காய் வேகும்போது கொஞ்சம் போட்டோம். அதுக்கு பத்தாது எப்படி இருந்தாலும் இப்போ கொதிக்க நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக இறக்கும்போது மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான குருமா ரெடிங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.